இந்த வீடியோவில் ஒன்ஸ் அப்படிங்கிற வேர்டோட டிஃப்ரெண்ட் யூசேஜஸ் பார்க்கலாம். இந்த வேர்டு அட்வர்பாகவும் வருது, கன்ஜங்ஷனாகவும் வருது. ஸோ முதல்ல அட்வர்பாக ஃபஸ்ட்டு மீனிங் ஒன் டைம், ஒரு முறை அப்படிங்கிற மீனிங்கில். ஹி விசிட்ஸ் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ் ஒன்ஸ் எ மந்த். அவன் சொந்த ஊருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போகிறான் அப்படிங்கிற மீனிங்கில். ரெண்டாவது மீனிங் சம் டைம் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் ஒரு முறை அப்படின்ட்டு. ஹி ஒன்ஸ் ஹெல்ப் தம் அப்படின்னா அவன் ஒரு காலத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சான் அப்படின்னு. கடந்த காலத்தில் எப்பயோ நடந்த ஒரு இன்சிடெண்ட். கடந்த காலத்தில் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஊரில் தங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ சொல்லும் போது வி ஒன்ஸ் லிவ்ட் இன் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த யூசேஜ் நெகட்டிவோட யூஸ் பண்ணும்போது எப்போயுமே அப்படிங்கிற ஒரு மீனிங் கிடைக்கும். அது கூட நெகட்டிவ் இருக்கிறதுனால எப்பயுமே இல்லை, எப்பயுமே முடியாது அப்படிங்கிற மீனிங் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். ஹீ நெவர் ஒன்ஸ் ஹெல்ப்ட் தெம், ஒரு காலத்துலேயும் அவங்களுக்கு உதவி செய்யலை. ரெண்டாவது சென்டென்ஸில் இஃப் கிளாஸோட யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஹீ ஒன்ஸ் டிசைட்ஸ் நோ ஒன் கேன் ஸ்டாப் ஹிம். அவன் ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டானா யாராலையும் அவனை தடுக்க முடியாது அப்படின்னு. இந்த ரெண்டு யூசேஜையும் நெகட்டிவோட மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அதுக்காக முதல் சென்டென்ஸில் நெவருங்கிற நெகட்டிவையும் ரெண்டாவது சென்டென்ஸில் நோ ஒன் அப்படிங்கிற நெகட்டிவையும் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்த யூசேஜில் இது கன்ஜங்ஷனாக வருது. ஆஸ் சூன் அஸ் அப்படிங்கிற மீனிங் உடனே அப்படின்ட்டு. ஸோ கன்ஜங்ஷன் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஆக்ஷன்ஸை லிங்க் பண்ணோம். இதில் ஒரு ஆக்ஷன் நடந்த உடனே அடுத்த ஆக்ஷன் நடக்குதுங்கிற மீனிங். ஓகே, யூ வில் பி ஹாப்பி ஒன்ஸ் யூ கெட் ஹெல்ப். யூ கெட் ஹெல்ப் அப்படிங்கிற ஆக்ஷன் நடந்த உடனே யூ வில் பி ஹாப்பி அப்படிங்கிற மீனிங். உதவி கிடைச்ச உடனே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு தமிழில் வரும். இப்போ இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை பல் டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னா ஒரு முறை, ஒன் டைம் அப்படிங்கிறதுக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா? விசிட் எ டென்டிஸ்ட் ஒன்ஸ் எ இயர் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது, ஒரு காலத்தில் சாம்பலை வச்சு பல் தேய்ச்சோம், பாஸ்ட் டைமில் நடந்த ஒரு விஷயங்கள், ரைட்? அதை சொல்கிறதுக்கு வி ஒன்ஸ் யூஸ்ட் ஆஷ் டு ப்ரஷ் டீத், ரைட்? அடுத்தது நெகட்டிவ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அவன் அவங்கள ஒரு தடவை கூட பார்க்க வரலை. ஹீ நெவர் ஒன்ஸ் கம் டு see them. ஒன்ஸ் கூட நெகட்டிவ் ஆட் பண்ணணும். எப்பயுமே இல்லை அப்படிங்கிற மீனிங் கிடைக்கும், சரிங்களா? ரெண்டாவது, இஃப் ஹீ ஒன்ஸ் see something he never forgets it. அவன் ஒரு தடவை பார்த்தானா அதை மறக்கவே மாட்டான் எப்பயுமே அப்படிங்கிற மீனிங் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது உடனே அப்படின்னுட்டு தமிழில் வர ஒரு கன்ஜங்ஷன் ஒன்ஸை வச்சு வரும். அவன் வினாத்தாளை வாங்கிய உடனே எழுத ஆரம்பித்து விட்டான் அப்படிங்கிறத he started writing once he got the question paper. he got the question paper அப்படிங்கிற ஆக்ஷன் நடந்த உடனே he started writing, எழுத ஆரம்பிச்சிட்டான். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.